வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெண்டைக்காய் பொரியல். ஆஸ் யூஷுவல் செய்கிற வெண்டைக்காய் பொரியல் மாதிரி இல்லை, இது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். செய்முறையும் இன்க்ரீடியன்ட்ஸும் சூப்பராக இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இது இன்னும் கூட நிறைய சாப்பிடணும் போல் நமக்கு தோண வைக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு தேவையானது வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா தேங்காய், சிறிதளவு புளி, வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம், சோம்பு, மிளகாத்தூள், பிறகு மல்லித்தூள், பிறகு மஞ்சள் தூள். அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் பாருங்கள், இந்த சைஸ் கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணால் அதோடைய வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் முதல்ல இதை வறுக்கணும். அப்படி வறுத்தா தான் இதோடைய வளவளப்பு தன்மை அடங்கி இருக்கும். நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் வளவளப்பு இருக்க தான் செய்யும். நான் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துட்ட பிறகு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதை வறுக்கிறேங்க. நம்ம இப்போ கடுகு, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எதுவுமே போடக்கூடாது. முதல்ல இது நல்லா வறுக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை செஞ்சால் தான் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா என்னன்னா, நான் ஏற்கனவே காட்டினது தான். தேங்காய், வெங்காயம், சின்ன கொஞ்சம் புளி, ஒரு கொட்டை அளவு புளி, அப்புறம் சோம்பு. அதை மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு கொரப்பான முறையில் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம பொரியலுக்கு தேங்காய் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு இவ்வளோ தான் மசாலாவே. சோம்பு போடணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னும் நான் உப்பு எதுவுமே போடலை. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு ஏற்ற, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நான் 1/2 ஸ்பூனை விட கம்மியாக போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த எண்ணெயோட இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் கலக்கட்டும். இப்படி நல்லா கலந்த பிறகு இப்போ நாம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துலாம். பாருங்கள் எப்படி திரியாக இருக்குது. இந்த மாதிரி சேர்த்துணும். அவ்வளோதாங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நல்லா வெண்டைக்காய் வதங்கி இருக்கணும். அதன் பிறகு தான் இதெல்லாமே சேர்த்தணும். இப்போ இதை நான் ஒரு 3-4 நிமிஷம் வதக்க போகிறேன். ஏன்னா இந்த தேங்காய், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி அதை பச்சை வாசனை போகணும். அதனால் நான் கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதக்கிட்டு அது வாசனை போகிற வரைக்குமே வதக்கிடுங்க. நல்லா பெரட்டி எடுங்க. அப்புறம் உப்பு சேர்த்தணும். கடைசியாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இன்னும் நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ நீங்கள் கடுகு தாளித்து கூட போட்டுக்கலாம். நான் கடுகு போடலை, கருவேப்பிலை மட்டும்தான் போட்டேன். அது இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதை நான் சர்விங் பவுலில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான வெண்டைக்காய் மசாலா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது போல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. சூடான சாதத்து மேலே சாம்பார் ஊற்றி இந்த பொரியலை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்குங்க. எப்போவுமே வெண்டைக்காய் பொரியல்னாவே சாம்பார் சாதம் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் சாம்பார் சாதம் செஞ்சுருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.